தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல சாவா அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல விக்கி கௌஷல், ரஷ்மிகா மந்தானா, அக்ஷய் கண்ணா, பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மராத்திய மன்னரான சத்ரபதி சிவாஜியினுடைய மூத்த மகன் சம்பாஜி 1960 அரியணை ஏறாரு. அவருடைய மாற்றாந்தாயான சோயாராபாய் தன்னுடைய மூத்த மகனை மன்னராக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சம்பாஜி முகலாய பேரரசை வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி புறப்படுறாரு. அவரு அவுரங்காசிப்புக்கு இருக்கிற ஒரு பகுதியை மொத்தமா சூறையாடுறாரு. இது அவுரங்காசிப்புக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அப்போ அவுரங்காசிப் என்ன பண்றாரு அப்படின்னா, சம்பாஜியை வீழ்த்தி தன்னுடைய பேரரசை விரிவுபடுத்தி நான் விருடத்தை அணிவேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்கிறாரு. அப்போ தன்னுடைய மிகப்பெரிய படைய மராத்தியர்களை நோக்கி அனுப்புறாரு. அப்போ பல ஊர்களை சூறையாடுறாங்க. இது சம்பாஜிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அவர் வெகுண்டிருந்து முகலாய பேரரசை மொத்தமா வீழ்த்தி சாம்பலாக்கணும் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்து புறப்படுறாரு. அவுரங்காசிப்பும் சம்பாஜியும் எந்த சூழ்நிலையில சந்திக்கிறாங்க, இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய நீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது சிவாஜி சம்பாத் அப்படிங்கிற ஒருவர் எழுதிய சாவா அப்படிங்கிற நாவலை வச்சுதான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் லக்ஷ்மணன். இந்த படத்துல சம்பாஜி மன்னரா நடிச்சிருக்கக்கூடிய விக்கி கௌஷல் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஆக்ரோஷமான வசனங்கள் பேசுகிற அந்த காட்சியாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், துரோகத்தை கண்டு மனமுடிந்து அழுகிற அந்த காட்சியாகட்டும், தன்னுடைய அசால்ட்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு கௌஷல், விக்கி கௌஷல் சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அவுரங்காசிப்பா நடிச்சிருக்கக்கூடிய அக்ஷய் கண்ணா, அதாவது தன்னுடைய கண் பார்வையாலே மிரட்டுறாரு. குறிப்பா தன்னுடைய உடல் மொழி பாவனைகளாலேயே அவுரங்காசிப்பை தன்னுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல சம்பாஜியினுடைய மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய ரஷ்மிகா மந்தனா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அளவான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா, சம்பாஜி கிளைமேக்ஸ்ல தான் தனி ஒரு ஆளா பல போர் வீரர்களை வீழ்த்தி சாய்க்கிறாரு. அதெல்லாம் உண்மை சம்பவத்துக்கு நெருக்கமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொன்னோம். நம்ப முடியாத மாதிரி பல காட்சிகள் இருக்கு. அதே போல அவுரங்காசிப்பு கிட்ட சம்பாஜி வந்து மாட்டிக்கிறாரு. அப்போ ஒரு சங்கிலியால கட்டி போட்டு சித்திரவதை பண்றாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண் கலங்குற மாதிரி எடுத்திருக்காங்க. உண்மையிலே மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸே சண்டை காட்சிகள் தான். ஸ்டண்ட் மாஸ்டர் கலக்கு கலைக்கிறாங்க இந்த படத்துல. அதே போல பின்னணி இசை, ரஹ்மானுடைய பின்னணி இசை ரொம்ப பக்காவா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்கள்ல கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தர மாதிரி போட்டிருக்காரு. பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. என்னதான் உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருந்தாலும் உண்மைக்கு நெருக்கமான காட்சிகள் இல்லாதது வருத்தமா இருக்கு. சில காட்சிகள் நம்பவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. அதே போல மேக்கிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சில குறைபாடுகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். மொத்தத்துல இந்த மாதிரியான காட்சிகளை எதிர்பார்க்கிறவங்க இந்த படத்தை பார்த்து தாராளமா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கின்ற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.